ஜம்மு காஷ்மீரின் உரி பகுதியில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய விதம் பற்றியும் அங்கு அமைந்திருக்கும் நமது ராணுவ முகாம் பற்றியும் விளக்குகிறார் அங்கிருக்கும் நமது சிறப்பு செய்தியாளர் அரவிந்த். நாம் இப்போ இருக்கிறது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள பாராமுல்லா மாவட்டத்தில் உள்ள ஊரி என்ற பகுதி. இந்த பகுதியானது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4500 அடி உயரத்தில் இருக்கு. அதே போல் இந்த இடமானது இந்தியா பாகிஸ்தான் எல்லையான லைன் ஆஃப் கண்ட்ரோல்லேருந்து 10 கிலோமீட்டர் கிழக்கில் இருக்கு. இந்த இடத்துல தான் இந்தியாவோட 12வது இந்திய ராணுவத்தோட 12வது ஆர்மி பிரிகேட் தலைமையகமும் இருக்கு. இந்த இடத்துல தான் கடந்த செப்டம்பர் 18ஆம் தேதி பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்பான ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பை சேர்ந்த 4 தீவிரவாதிகள் உள்ள ஊடுருவி இந்திய ராணுவத்தினர் மீது தாக்குதல் நடத்தினாங்க. இப்போ அந்த இடத்த நம்மளோட கேமராமேன் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிப்பாரு. இதுதான் இந்த இடத்துல இருக்கிற மிகப்பெரிய ஒரு ராணுவ முகாம். இந்த இடத்துல தான் கடந்த 18ஆம் தேதி தீவிரவாதிகள் 4 தீவிரவாதிகள் உள்ள ஊடுருவி தாக்குதல் நடத்தியதில் இந்தியாவோட 19 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். இந்த தீவிரவாதிகள் எந்த வழியாக உள்ள ஊடுருவிப்பாங்க என்பதற்கு இங்குள்ள தகவல்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதிலிருந்து 3வது மலையான கரெக்டாக இந்த இடத்துலேருந்து 30 கிலோமீட்டருக்கு பிறகு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதிகள், அதாவது சரியாக அந்த 3வது மலை, அந்த 3வது மலை வழியாகத்தான் அந்த தீவிரவாதிங்க உள்ள ஊடுருவி இந்த பகுதி மீது தாக்குதல் நடத்தியிருப்பாங்கன்னு இங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே போல் இந்த ஆர்மி பேங்க் அந்த ஆர்மி கேம்புக்கு ஸ்ட்ரெயிட்டாக கீழே இருக்கிறது, அதாவது ஜீலம் எனப்படும் ஜீலம் ரிவரோட ஆற்றங்கரையில் தான் இந்த ஆர்மி கேம்ப் இருக்கு. இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு பிறகு ஒரு அதிகமான ஒரு ஜீலம் என்ற வார்த்தை ஒரு விவாத பொருளாக இருந்தது. காரணம் என்னவென்றால் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி எனப்படும் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இண்டஸ் தண்ணீர் பகிர்வு ஒப்பந்தத்தை உடனடியாக இந்தியா ரத்து செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு இதுபோக உறுதுணையாக இருந்து வந்தாலும் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாத செயல்களுக்கு ஊக்குவித்து வருவதாகவும் உறுதுணையாக இருப்பதாக, எனவே உடனடியாக இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என பல தரப்பிலிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டுச்சு. சரியாக இந்த ஊரி இடத்தை தாண்டினதுக்கப்புறம் இந்த ஊரி தான் இந்தியா அந்த ஜீலம் ரிவர் இந்தியாவில் கடைசியாக பாயிற இடம். அதனை தொடர்ந்து இந்த ஜீலம் ரிவர் உடனடியாக பாகிஸ்தான் பக்கம் போகுது. அதனை தவிர்த்து அதோட அந்த தண்ணியை நிறுத்திட்டு அந்த தண்ணியை இந்தியா பக்கமே திருப்பி விட்டால் இங்கு உள்ள விவசாய நிலங்கள், குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் உள்ள விவசாய நிலங்களும் செழிப்படையும் என்பது தான் பல வல்லுநர்களின் கோரிக்கையாகவும் இருந்துச்சு. தந்தி செய்திகளுக்காக ஜம்மு காஷ்மீரிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரதீப் சவானுடன் அரவிந்த்.